கருணாநிதி வந்து எம்ஜிஆருடைய செல்வாக்கை குறைக்கணும்ன்றதுக்காக தான் தன்னுடைய மகனை வந்து முத்துவா சினிமாவை கொண்டு வர்றாரு. அப்போ எம்ஜிஆர் அவருடைய ஷூட்டிங் ஆரம்பிக்க வைக்கும் போது சொல்றாரு, என்னுடைய பாணியில நடிக்கக்கூடாது, தனக்கென்று ஒரு சொந்த பாணி உருவாக்கிக்கிடணும், அப்பதான் நீ வெற்றி பெற முடியும்னு சொல்றாரு. யாரும் அவளை பொருட்படுத்திக்கல. பரவாயில்ல. அதுக்கடுத்து மதுரையில் ஒரு மாநாடு நடக்குது, திமுக மாநாடு. என்ன செய்யறாரு கருணாநிதினா, தன்னுடைய மகன் முத்துவை வந்து ஊர்வலத்துக்கு தலைமை தாங்க வைக்கிறார். அப்போ எம்ஜிஆர் வந்து தன்னுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து குறையுதுன்றதை ஃபீல் பண்ணிட்டு நான் மாநாட்டுக்கு வரல அப்படின்ற சொல்லவும், சிலர் வந்து இல்லை நீங்கள் வராமல்லாம் இருந்தால் அது நல்லா இருக்காது, ரொம்ப கட்சிக்குள்ளே வந்து தொண்டர்களுக்கு தெரிஞ்சிடும் பிரிவினை வந்துருச்சுன்னு, நீங்கள் வாங்கன்னு சொல்கிறாரு. எம்ஜிஆர் சரின்னு சம்மதிச்சு மறுநாள் அந்த நிறைவு விழா கூட்டம் நடக்கும் இல்லையா, அந்த கூட்டத்தில் வந்து நான் பேச வர்றேன்னு சொல்லிடுறாரு. அப்போது எம்ஜிஆர் கொஞ்சம் கூட்டம் ஆரம்பித்த பிறகு வர்றாரு. வந்த உடனே கூட்டம் ரொம்ப கலகலக்குது. அப்புறம் வந்து மேலே உட்காந்துடுறாரு மேடையில். கடைசியாக ஃபைனலாக பேசுகிறவங்க தான் தலைவர். அது ஒரு ஸ்டேட்டஸ்கோ. இப்போ எம்ஜிஆர் பேச சொல்கிறதா கருணாநிதியை பேச சொல்கிறதான்ற ஒரு கேள்வி வருது. அப்போ கலைஞர் சொல்கிறாரு, இல்லை அவரையே பேச சொல்லுங்கள், நான் தலைவர், நான் கடைசியாக பேசுவேன்றாரு. அப்போ அவர்கிட்ட சொல்கிறாங்க, எம்ஜிஆர் பேசுனா கூட்டம் கலைஞ்சிரும், நீங்கள் பேசிடுங்க முதல்ல அப்படின்றாங்க. இல்லை நான் கட்சி தலைவர், நான் எப்படி முதல்ல பேசுறது, அவர் பேசட்டும் அப்படின்றாங்க. எம்ஜிஆர் பேசுகிறாரு. பேசி முடிச்சுட்டு வந்து உட்காந்தோன்னா கூட்டம் அது பாட்டுக்கு எந்திரிச்சு கரகரன்ட்டு ஓடுது. இவர் எந்திரிச்சு வந்து நின்று மைக்கு முன்னாடி பேசுகிறாரு. ஆட்கள் உட்காந்து கேட்க மாட்டேன்றாங்க. கூட்டம் கலையுது. கூட்டம் எந்திரிச்சு ஆளுங்க நடந்து போகும்போது எப்படி ஒரு ஆள் மேடையில் நின்று பேச முடியும்? உடனே ஒரு அப்படியே மயக்கம் வந்த மாதிரி சீட்டில் வந்து உட்காந்துடுறாரு. மறுநாள் திமுக மாநாட்டில் கருணாநிதி மயக்கம். அதுதான் செய்தி. ஏன்னா அவருக்கே அவமானமா தெரியுது, என்ன நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், இப்படி நம்ம கட்சி தொண்டர்கள் எழுந்து போய்கிட்டே இருக்காங்களேன்னு. ஐயா பெரியவரே, இந்த சலசலப்புக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். என் மேல ஒரு சிறு துரும்பு போட்டாலும் விளைவு என்ன ஆகும் தெரியுமா?